நடிகர் ஸ்ரீ இப்போ எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி கேள்விகள் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஏன் இப்படி மாறினாரு, என்ன நடந்தது, இதை பத்தி எல்லாம் நியூஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி இருக்க வேண்டிய மனுஷன் இப்போ இப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. தமிழ் சினிமால இருக்கிற நிறைய பேர், குறிப்பா சொல்லணும்னா டாக்டர் லோகேஷா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகத்துல தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ ரொம்ப நாளாவே டைரக்டர் ஆகணும், அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட பிட்ச் பண்ணிட்டு இருந்தாராம். அண்ட் இந்த சமயத்துல அவருக்கு ஏத்த பட வாய்ப்புகள், அவர் நினைச்ச மாதிரி பட வாய்ப்புகள் எதுவுமே வரல. ஸோ அதனால டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாராம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா டைரக்டர் லோகேஷே விக்ரம் படத்துல காளிதாஸ் ஜெயராமோட ரோல்ல ஸ்ரீயை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாராம். பட் அந்த சமயத்துல சில விஷயங்கள்னால ஸ்ரீனால நடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு சேலரி ஒழுங்கா கொடுக்கல, அதனாலதான் அவர் இப்படி இருக்காரு, அதனாலதான் அவர் மென்டலி ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு கூட சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா என்னன்னா சேலரினால எந்த இஷ்யூவும் இல்ல அப்படின்னு தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த சேலரி இஷ்யூக்கு சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசரே இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. அண்ட் அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட மெயின் கன்சர்ன் இப்போ என்னன்னா ஸ்ரீயை நல்லபடியா மறுபடியும் திரும்பி கொண்டு வரணும், அவரோட மென்டல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் நாங்க எல்லாருமே இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதை தாண்டி வர ரூமர்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் பண்றவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருங்க, எங்களுக்கு ஸ்ரீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்ரீ பாத்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. சில மாசங்களா பாத்தீங்கன்னா அவர் மென்டலி அன்ஸ்டேபிளா தான் இருக்காரு. அவரோட ஃபேமிலியை விட்டு தான் தனியா ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவர் மறுபடியும் திரும்பி கொண்டு வரணும், நல்லபடியா கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே, அதாவது அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலேருந்து அவரை ரிகவர் பண்ணணும் அப்படின்னு நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப லோன்லியா, ரொம்ப டிஜெக்டடாக இருக்காரு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் பழைய மாதிரி திரும்பி சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்வர்ஸ் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.